இணை பொதுச் செயலாளர் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொழி என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பமை பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை நான் இங்கே காணிக்கையாக்குகின்றேன். நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும் என்ற வரிகளுக்கு ஏற்ப நம்மை எல்லாம் அனுதினமும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் இளையவேந்தர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய இந்த மிகப்பெரிய ஒரு பதவியை எனக்கு கொடுத்து அழகு பார்த்த என்னுடைய தலைவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை உங்களின் கைத்தட்டலோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மால் முடியும், நாட்டால் முடியும் என்று என்னை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மிக சிறப்பாக எனக்கு ஒரு உந்து சக்தியாக விளங்குகிறார். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2010ஆம் ஆண்டு பிறந்த இந்த இந்திய ஜனநாயக கட்சி குழந்தை 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் பூ பூத்து காய் காய்த்து பழம் கொடுத்து அந்த பழத்தை நம்முடைய தலைவர்களின் பாதங்களிலே கொடுத்து ரசிக்கக்கூடிய சூழலில் நாம் இன்னும் வளரவில்லையா, வளர்ந்து கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் இங்கே கேட்க விரும்பவில்லை. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் நீயா நானா என்று இல்லாமல் நீயும் நானும் என்று சேர்ந்து உழைத்தோம் என்று சொன்னால் 2026 கண்டிப்பாக இந்திய ஜனநாயக கட்சி சட்டமன்றத்திற்கு நுழையும் என்பது வரலாற்று உண்மையாக நாம் பதிவு செய்ய இங்கே நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது. நான் கற்ற கல்வி இந்த சமுதாயத்திற்கு பயன்படாவிட்டால் என்னையே நான் சுட்டுக் கொள்வேன் என்று சொன்ன டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருடைய பொன்மொழிகளை நாம் நினைவு கூற வேண்டும். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக பல மேடைகளில் நான் பேசி இருக்கின்றேன். அது போன்ற பல தொலைக்காட்சி நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு பேராசிரியராக நம்முடைய SRM பல்கலைக்கழகத்தில் நான் பணிபுரிந்திருந்தாலும் எனக்கு சிறு வயதிலிருந்தே இது போன்ற அரசியல் ஆசைகள் எல்லாம் எனக்கு இருந்திருக்கிறது. இது போன்ற பல மேடைகளில் பேச வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஆசைகள் இருந்திருக்கிறது. அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுதான் நம்ம 2015ஆம் ஆண்டு நம் SRM பல்கலைக்கழகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம். அந்த பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றத்தினுடைய SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளராக நான் பணிபுரிந்தேன். அந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து இன்று முதல் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு தமிழ் மன்றம் இன்றளவும் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டு அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள், யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். SRM வள்ளியம்மை பொறியியல் கல்லூரியில் இருந்து ஒரு மாணவன் கலந்து கொண்டால் கண்டிப்பாக அவன் பரிசு பெறுவான் என்ற நிகழ்வை நான் அங்கே உருவாக்கி காட்டியிருக்கின்றேன். அது இன்றளவும் அங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீ கேட்டு பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அந்த அளவுக்கு அங்கே நான் தமிழை முன்னிறுத்தி சென்றிருக்கின்றேன். அதை பார்த்த நம் தலைவர் என்னுடைய அடையாளம் காட்டி இன்று நீ உன்னால் முடியும் வாயா, நான் உனக்கு என்ன வேண்டும் வழிகாட்டுதல் அனைத்தையும் இந்த அரசியல் பயணத்தில் கொடுக்கிறேன் என்று என்னை இந்த மேடையிலே அழைத்து வந்து அழகு பார்த்திருக்கின்றார். ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கவிதை மனிதன் என்ற மகத்துவத்தில் மிக தெளிவாக சொல்லி இருப்பார். உண்ணுவதும் உறங்குவதும் உலகத்தின் தொழில் என்றால் மண்ணும் அதை செய்யும், மரமும் அதை செய்யும், பிறகு எதற்கு இந்த மனிதன் என்ற பிறவிதான் என்று அழகாக கவிதை வரிகளில் சொல்லியிருப்பார். அதையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்து இந்த இந்திய ஜனநாயக கட்சி இந்த தொகுதியில் கண்டிப்பாக அவர்களுடன் கூட்டணி அமைத்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும் என்ற நிலைமையை நாம் ஒவ்வொரு தொகுதியிலும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி, நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி 3 மணி முதல் 8 மணி வரை நான் அங்கே அலுவலகத்தில் எல்லா நாளும் இருப்பேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நான் ஐயா அவர்களையும் நம்முடைய இளையவேந்தர் ஐயா அவர்களையும் தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நம்முடைய உயர்மட்ட குழு நிர்வாகிகள் முறையாக இளையவேந்தர் ஐயா அவர்கள் அதற்கடுத்து தம்முடைய நிறுவன தலைவர்களை சந்தித்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை இங்கே தெரிவித்துக் கொண்டு
நீங்கள் எங்களுடன் சேர்ந்து நானும் உங்களில் ஒருவனாக இருந்து கண்டிப்பாக இந்திய ஜனநாயக கட்சியை 26 நாம் கண்டிப்பாக அரங்கேற்றுவோம், சட்டமன்றத்தில் அமர வைப்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நன்றியுரை தென் சென்னை மாவட்ட தலைவர்